நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னருடைய அரண்மனைக்கு போயிட்டு வந்த அந்த அனுபவங்களை உங்க கூட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் பலர், அதில் ஒருவர்கள் ஆங்கிலர்கள். அவங்க தான் இந்தியா முழுவதும் ஆட்சி செஞ்சாங்க. 250 300 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் கூட நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு யார் எதிர்த்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்க்கிறன்னு மனசுல என்ன இருந்தது. ஆனால் அவரை எதிர்த்து போராடிய மன்னர்களில் முதன்மையான மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மன்னர் பாளையத்தின் அரசரான பூலித்தேவன் அவர்கள்தான் முதலில் ஒரு ஆங்கில படையை எதிர்த்து போராடிய மன்னர். நான் இந்த மன்னர்னு சொன்னோன்னே நீங்கெல்லாம் பாண்டிய சேரர் அளவுக்கு பெரிய பரந்த நிலப்பரப்புன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இருக்கக்கூடிய ஊரு கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் பகுதி. அந்த ராமநாதபுரம் பகுதி அளவுக்கு தாங்க அவருடைய நாடே. அவ்வளவு சின்ன நாடாக இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? என் நாட்டின் மக்கள் அவர்களுடைய நலனுக்காகவும் செல்வ வளங்களை எனக்கு வரியாக கட்டுகிறார்கள், அதிலிருந்து ஒரு பகுதியை உனக்கேண்டா நான் கட்டணும்னு கேள்வி கேட்டு சண்டைக்கு போய் தன் வாழ்நாளில் சாதித்து காட்டிய மன்னர் அவர். அந்த மன்னரனோட அரண்மனைக்கு போயிருந்தோம். அந்த அரண்மனை இன்னைக்கும் இருக்குதுங்க. நான் போயிருந்தேன். இந்த அரண்மனை இன்னைக்கு எது மிச்சமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் மக்களை பார்த்து உட்கார்ந்து பேசி அந்த மண்டபம், அதாவது தர்பாருன்னு சொல்லுவாங்க, அந்த மண்டபம் தான் இன்னைக்கு மிஞ்சிய பகுதியாக இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு அன்றையக்கு முதலமைச்சராக இருந்த திரு மு கருணாநிதி ஐயா அவர்கள்தான் இது போன்ற வரலாற்று நினைவுகளை பாதுகாப்பு படுத்தினார். மேலும் அது சிதலமடையாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தார். அப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார். நாங்கள் அதன் அருகில் எல்லாம் நின்று நிறைய புகைப்படங்களையும் எடுத்திருக்கிறோம். அந்த மன்னரனுடைய ஓவியங்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த மாளிகையெல்லாம் சுற்றி பார்க்கும் போது எனக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால், நாளைக்கு என் மகனோ என் மகள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கள் நாட்டில்தான் முதல் ஒரு வீரன் எதிர்த்து போரிட்டான் என்பதற்கு மிக சான்றாக அந்த அரண்மனை இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல போய் பேசணும் அப்படின்னா முதல் இங்கிருந்துதான் ஒருத்தர் போராடுன்னு சொன்னாருன்னா அதற்கு உரிய சான்றுன்னு சொல்லக்கூடியது எழுத்து வடிவம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து இருந்த இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய எச்ச பகுதிகளை, எச்சம்ங்கிறது எஞ்சியம் சொல்லுவாங்க, அந்த எஞ்சிய சான்றுகளை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் அது வரலாற்று சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு வாய்ப்பாக அது இன்றும் பாதுகாக்கப்பட்டு அப்படியே இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஏன் இந்த பதிவை நாங்கள் போடுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் இந்த விடுமுறை நாட்களில் தென்காசிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மன்னர் பூலித்தேவன் அரண்மனைக்கு போய் சென்று அதை பார்வையிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்கள் சேனல் நீங்கள் கொடுங்கள். எங்களுடைய நூல்காஞ்சி இலக்கிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.